வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு. கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா? முதலில் சரியான விடையை தேர்வு செய்க. 1. கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எந்த நாட்டு தேர்தல் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது? சரியான விடை இங்கிலாந்து. 2. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. 3. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு. சரியான விடை மூன்றாவதா கொடுத்திருக்காங்க பாருங்க, இ ஆப்ஷன், பிரிவு 324. அடுத்தது 4. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? ஆ ஆப்ஷன், பகுதி 15. 10(5)ன்னு ரோமன் லெட்டர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுதான். அடுத்தது 5. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது. சரியான விடை தேர்தல் ஆணையம். 6. கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. ஆமாம், இந்த கூற்று சரிதான். காரணம், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. கொடுக்கப்பட்ட இந்த காரணமும் சரிதான். எதனை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது 7. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை 2014. 8. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு. சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 9. கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. ஆமாம், இந்த கூற்று சரிதான். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. கொடுக்கப்பட்ட காரணம் சரிதான். அமெரிக்கா மாதிரி நம்ம நாட்டில் வளர்ச்சி அடையல. ஆனா பாருங்க, கூற்றுக்கு பொருத்தமான காரணம் இதுவல்ல. கூற்று இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன கொடுத்திருக்காங்களா? அதுக்கு என்ன காரணம் கொடுத்திருக்கலாம்? அவை அரசியல் பங்கேற்பு, கல்வி, கொள்கை உருவாக்கம் போன்றவைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நாம கூற்றுக்கு பொருத்தமான காரணம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி கொடுக்கல. அதுக்கு மாறா சம்பந்தமே இல்லாம அமெரிக்காவையும் நம்ம நாட்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால நாம ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் ஏவை விளக்கவில்லை. இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2ல என்ன கேட்டிருக்காங்க? கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. 3 உறுப்பினர்கள், அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், அதுக்கப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள். எப்படி எழுதலாம்? இந்திய தேர்தல் ஆணையம் 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. அடுத்தது 2. தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. 3. இந்தியாவில் டேஷ் கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. 4. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை டேஷ். 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. 7 என்பது சரியான விடை. அடுத்தது 5. நர்மதா பச்சோவோ அந்தோலன் என்பது ஒரு டேஷ். விடை நர்மதா பச்சோவோ அந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழு. 266வது பக்கத்துல அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? எடுத்துக்காட்டுக்கு 10 கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல கடைசியா கொடுத்திருக்காங்க பாருங்க, நர்மதா பச்சோவோ அந்தோலன். அடுத்தது பொறுத்துக. தேசிய கட்சி, இதனை 7ஓடு பொருத்தலாம். ஒரு கட்சி ஆட்சி முறை, இதனை சீனாவோடு பொருத்தலாம். இரு கட்சி ஆட்சி முறை, இதனை அமெரிக்க ஐக்கிய நாடுகளோடு பொருத்தலாம். அழுத்த குழுக்கள், இவைகளை வணிக குழுக்களோடு பொருத்தலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 4ல என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி. 1. இந்தியாவில் உள்ள தேர்தல் முறை பற்றி விவரி. 262வது பக்கத்துக்கு வரணும். இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க, இந்தியாவில் தேர்தல் முறைன்னு ஒரு தலைப்பு இருக்கா? அதுக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க, அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா ஒரு சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும்.
மற்றும் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும் தற்போதைய நவீன இந்தியாவானது ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த பத்தியை எடுத்து எழுதலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி. அரசியல் கட்சி என்பதன் பொருளை விளக்குக. 264வது பக்கத்துக்கு வாங்க. அரசியல் கட்சி என்பதன் பொருள் இந்த மாதிரி தலைப்பு இருக்கா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பத்தியை அப்படியே எடுத்து எழுதலாம். அடுத்தது மூன்றாவது கேள்வி. இரு கட்சி ஆட்சி முறை மற்றும் பல கட்சி ஆட்சி முறையினை வேறுபடுத்துக. 264வது பக்கத்துக்கே வாங்க. அங்க கட்சி முறையின் வகைகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, அதுல ஒரு கட்சி ஆட்சி முறைன்னு ஒண்ணு இருக்கு, இரண்டாவதா இரு கட்சி ஆட்சி முறை, மூன்றாவதா பல கட்சி ஆட்சி முறைன்னு இருக்கு பாருங்க. இதுல நம்ம கிட்ட இரு கட்சி ஆட்சி முறையையும் பல கட்சி ஆட்சி முறையையும் வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க இதை 1 by 1 டைட்டில் போட்டு எழுதினாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கத்துல இரு கட்சி ஆட்சி முறைன்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. இரு முக்கிய கட்சிகள் மட்டுமே பங்கு பெறுவதாகவும், எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, இதை எழுதிடுங்க. இன்னொரு பக்கத்துல பல கட்சி ஆட்சி முறைன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறுவதாகவும், எடுத்துக்காட்டு இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி, இப்படி எழுதலாம். சரியா? ஒன்றின் கீழ் ஒன்றும் எழுதி வேறுபடுத்தி காட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கத்துல ஒரு கட்சி ஆட்சி முறை, இன்னொரு பக்கத்துல பல கட்சி ஆட்சி முறைன்னு எழுதிட்டு அதற்கான விளக்கத்தை எழுதலாம். சரியா? அடுத்தது 4வது கேள்வி. அழுத்த குழுக்கள் என்றால் என்ன? 265வது பக்கத்துல அழுத்த குழுக்கள் ஒரு தலைப்பு இருக்கா, அங்க ஆரம்பமாகணும். எப்படி? அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. பொதுநலங்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு அழுத்த குழு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த பக்கத்துல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் எழுதுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா அடுத்த பேராகிராஃபையும் சேர்த்து எழுதலாம். என்ன தரப்பட்டிருக்கு? அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதே சமயம் இவை அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட்டவை, தேர்தலில் போட்டியிடுவதில்லை, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை. இதையும் சேர்த்து எழுதலாம். சரிங்களா? அடுத்தது ரோமன் லெட்டர் 5ல என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி. முதல் கேள்வி. நேரடி தேர்தலின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி. இதற்கான விடை 263 மற்றும் 264ல இருக்கு. 263வது பக்கத்துக்கு வாங்க. நிறைகள்னு ஒரு தலைப்பு இருக்கா, அதுக்கு கீழே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிடணும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா குறைகள்னு இருக்கு பாருங்க. குறைகள்ல 3 பாயிண்ட் இருக்கு. அடுத்த பக்கத்தை திருப்பினீங்கன்னா, அதாவது 264வது பக்கத்தை திருப்பினீங்கன்னா இன்னொரு 2 பாயிண்ட் இருக்கு, அதையும் சேர்த்து எழுதணும். சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி. அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை? 265வது பக்கத்துல அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள்னு கீழே இருக்கு பாருங்க ஒரு தலைப்பு. அதுல ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க கீழே 2 பாயிண்ட் இருக்கு, மீதி இருக்கிற பாயிண்ட் எல்லாம் இந்த பக்கம் மேல இருக்கு. இதையெல்லாம் சேர்த்து எழுதுனீங்கன்னா இதற்கான விடை முடிந்தது. அடுத்தது பாருங்க 3வது கேள்வி. இந்தியாவில் அழுத்த குழுக்களின் செயல்பாடுகள் யாவை? 266வது பக்கத்துக்கு வாங்க. இங்க இந்தியாவில் அழுத்த குழுக்களின் செயல்பாடுகள் இந்த மாதிரியே தலைப்பு இருக்கா, அந்த தலைப்புல இதற்கான விடையை நாம ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு அதை எழுதணும். அதுக்கு கீழே அரசியல் பங்கேற்புன்னு ஒரு தலைப்பு இருக்கா, அதை எழுதணும். கல்வி இந்த தலைப்பை எழுதணும். கொள்கை உருவாக்கும் இதையும் எழுதணும். இது வரைக்கும் எழுதிட்டோம்னா இதற்கான விடை முடிந்தது. அடுத்தது பாருங்க, சிந்தனை வினா கேட்டிருக்காங்க. 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான விடையையும் பார்த்துருவோமா? முதல் கேள்வி என்ன? தேர்தல்கள் பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது ஏன்? பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஆட்சி தான். அதாவது நாம தேர்தல் மூலமாக எம்எல்ஏ எம்பிங்களெல்லாம் நாம தேர்ந்தெடுப்போம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். அதுக்கப்புறமா நாட்டில் நடக்கக்கூடிய பொது விவகாரங்கள், சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் இதிலெல்லாம் நாம நேரடியா பங்கேற்க மாட்டோம். நாம யாரை அனுப்பினோமோ நம்மளுடைய பிரதிநிதிகளா அவங்க பங்கேற்பாங்க, நம்மளுடைய குரலை அவங்க ஒலிப்பாங்க. இதுக்கு பேரு தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. விடை எழுதுவோமா? பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பது மறைமுக மக்களாட்சி ஆகும். இதன் மூலம் பொது விவகாரங்களில் மக்கள் தங்களின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் தெரிவிக்க முடிகிறது. ஆக இங்கே பிரதிநிதிகள் முக்கியத்துவம் பெறுகின்றனர். இந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு நேரடி தேர்தல்கள் முக்கியத்துவமாக கருதப்படுகின்றன. தேர்தல்கள் ஏன் பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் முக்கியத்துவமாக கருதப்படுகிறதுங்கிறது தான் கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கான விடை இதுதான். சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி என்ன?
வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் முக்கியத்துவம் என்ன? விடை எழுதுவோமா? வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படை கொள்கைகள் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. முதல்ல அடிப்படை கொள்கை எழுதிடுவோமா? அடிப்படை கொள்கைகள்: ஜாதி, மதம், இனம், மொழி, கல்வி, செல்வம் போன்ற எந்த வேறுபாடும் பார்க்காமல் 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். இதுதான் அடிப்படை கொள்கை. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன? மக்களின் தனிப்பட்ட சமூக நிலையை பொருட்படுத்தாமல் அனைவரையும் அரசியலில் ஒன்றிணைக்கிறது, ஜனநாயக நிர்வாகத்தில் அனைவரையும் பங்கேற்க செய்கிறது, நாட்டிற்கு தேவையான சட்டங்களை இயற்றவும் இயற்றிய சட்டங்களை திருத்தம் செய்யவும் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது, சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றுகிறது. மொத்தத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தை வயது வந்தோர் வாக்குரிமை தன்னகத்தை பெற்றுள்ளது. அடுத்தது 3வது கேள்வி. மக்களாட்சியின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி. இதை சிந்தனை வினால கேட்டிருக்காங்க, ஆனா இதற்கான விடை நம்ம புத்தகத்திலேயே இருக்கு. 256வது பக்கத்துக்கு வாங்க. அதாவது இதற்கு முந்தின பாடம், இந்த பாடத்துல இல்ல, இதுக்கு முந்தின பாடத்துல இருக்கு. 256க்கு வந்தீங்கன்னா மக்களாட்சியின் நிறை குறைகள்னு தலைப்பு இருக்கா? முதல்ல 7 நிறைகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா 2 குறைகள் இருக்கா? அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் 2 குறைகள் இருக்கு. மொத்தம் 4 குறைகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை நீங்க அப்படியே எடுத்து எழுதலாம். சரிங்களா? அடுத்தது கடைசி கேள்வி. பல கட்சி ஆட்சி முறையினை விவாதி. ஒரு கட்சி, இரு கட்சிலாம் இல்லாம நிறைய கட்சிகள் இருக்கும், அதுக்கு பேர் தான் பல கட்சி ஆட்சி முறை. 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கும். எப்படி எழுதலாம்? பல கட்சி ஆட்சி முறை. 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறும் ஆட்சி முறைக்கு பல கட்சி ஆட்சி முறை என்று பெயர். எடுத்துக்காட்டு: இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. இதில் தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கும். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை வெற்றி கிடைக்காத போது கூட்டணி உருவாக்கப்படும். இதனுடைய நிறைகள் என்னென்ன நிறைகள்? வாக்காளர்கள் தங்கள் விருப்பம் போல் தேர்வு செய்ய பல கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. கட்சிகளுக்கிடையே சர்வாதிகார போக்கு காணாமல் போகிறது. கூட்டாட்சி தத்துவம் நிலைத்து நிற்கிறது. மக்களின் நம்பிக்கையை பெற புதிய கொள்கைகள், புதிய செயல்பாடுகள், புதிய வாக்குறுதிகளை கட்சிகள் கொண்டு வருகின்றன. குறைகளும் இருக்கு இல்லையா? பல கட்சிகள் சேர்ந்திருப்பதால் கூட்டணிக்குள் அடிக்கடி விரிசல்கள் ஏற்படுகின்றன. இதனால் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. கொடுத்த ஆதரவை திரும்ப பெறும்போது ஆட்சி மாற்றத்தையும் தேர்தல்களையும் சந்திக்க நேர்கிறது. இது தேவையற்ற பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. திறனற்ற சில சிறிய கட்சிகள் செல்வாக்கினை பெற்று தேசிய கொள்கைகளை சிதைக்கலாம். இதனால் தீவிரவாதம் தலை தூக்கலாம். மாணவர்களே, இன்று நாம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பாடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய்.